ஜெர்மனியின் அடிப்படை வருமான உதவி பெறும் நபர்களின் வாடகை செலவுகள் தொடர்பான வழக்கில் பெடரல் சமூக நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. வேலைவாய்ப்பு மையம் நிர்ணயிக்கும் வரம்பை விட கூடுதலாக வாடகை செலுத்துவோர் குறைந்த விலையில் வீடு கிடைக்கவில்லை என்பதை இனி தாங்களே நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பெர்லின் நியூகால்ன் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது. வேலைவாய்ப்பு மையம் வெளிப்படையான முறையில் வாடகை வரம்பை நிர்ணயித்திருந்தால் சந்தையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வீடுகள் உள்ளனவா என்பதனை அந்த மையம் மீண்டும் நிரூபிக்க தேவையில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் தொடக்கம் முதல் அமுலுக்கு வந்துள்ள புதிய அடிப்படை வருமான உதவி திட்டத்தின் கீழ் வீட்டு வாடகை செலவுகளை திரும்பப் பெறும் முறை மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. எனினும் உரிய விடைகளில் மலிவான வீடுகள் கிடைக்கவில்லை என்பதனை பாதிக்கப்பட்டவர்கள்தான் ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என்ற விதி இந்த வழக்கின் மூலம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தங்கள் பகுதியில் மலிவான வீடுகளை தேடி தோல்வியடைந்ததற்கான முறையான சான்றுகளை சமர்ப்பிப்பவர்கள் கூடுதல் வாடகை தொகையை பெற தொடர்ந்து உரிமை பெற்றுள்ளனர் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.